வெல்கம் டு சந்திரன் மேக்ஸ். ஸோ நம்ம வந்து எஸ்எஸ்சியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெய்லி 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஆல்ரெடி பாலிட்டியில் வந்து 2 செட்டு முடிச்சிட்டேன். சரியா, அதாவது செட் 3 and 4 வந்து பாலிட்டியில் இருக்கும், செட் 1 and 2 வந்து ஜாகிரபியில் இருக்கும். ஸோ 1 and 2 ஜாகிரபி அப்படின்னா வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் ஆனால் ஜாகிரபி 20 கொஸ்டினோட முடியல, ஜாகிரபி இன்னும் நிறையவே இருக்குது தான். ரைட்டா, நான் வந்து ஷஃபிள் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா அப்பதான் வந்து நம்மளுக்கு ஒரு எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம ஒரே சப்ஜெக்டை போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா, அதுல வந்து பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டெனோ எக்ஸாம்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் எடுத்துட்டு வந்திருக்கிற நோட்ஸுமே வந்து அந்த 10 கொஸ்டின் வந்து ஸ்டெனோ 2025 இப்போ ரீசெண்டாக வந்து வச்சாங்கல்ல. ஸோ யார் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடிக்விட்டி வந்து வெண்டார் வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க. டிசிஎஸ்ல இருந்து வெண்டார் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறாங்கல்ல. ஸோ அவங்க வச்ச முதல் டெஸ்ட் வந்து ஸ்டெனோ தான். ஸோ அந்த ஸ்டெனோல வந்து கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நான் இதில் எடுத்துட்டு வந்திருக்கேன். ரைட்டா, ஏன்னா டிசிஎஸ் பேட்டர்ன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரம் மிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இப்போ எடிக்யூட்டிவ்ல என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்களோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஃபவுண்டேஷனை உருவாக்கும். ரைட்டா, இப்போ ஏன்னா அடுத்து வரப்போற, ஏன்னா செலக்ஷன் போஸ்ட் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அடுத்து வரப்போற சிஜிஎல் ஆகட்டும், சிஹெச்எஸ்எல் ஆகட்டும், எம்டிஎஸ் ஆகட்டும், ஜிடி ஆகட்டும், ஜேஇ ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து சிபிஓ ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்க்கு இதுதான் ஒரு பேசிக்கான ஃபவுண்டேஷனாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து இதை கம்ப்ளீட்டாக 360 டிகிரி படிக்கிறதன் மூலியமாக வந்து ஈஸியாக வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, சரி. இதில் வந்து முதல் கேள்வி பாருங்க. நான் வந்து இப்போ ஃபர்ஸ்டே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி பாலிட்டியில் வந்து செட் 3 அண்ட் செட் 4 வந்து பார்த்துட்டிங்கன்னா பாலிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரைட்டா, அதாவது பாலிட்டியில் வந்து ஒரு 2 வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ரைட்டா, ஏன்னா நான் இப்போ திடீர்னு வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் லோக்சபாவை பற்றி சொல்லுவேன். அப்படி இல்லை அப்படின்னா எலெக்ஷனை பற்றி நான் பேசுவேன். எலெக்ஷனை பற்றி நான் பேசுகிறப்போ வந்து நான் என்ன சொல்கிறது, 324 போடுவேன், 326 போடுவேன், அடுத்து 54 போடுவேன், அடுத்து 55 போடுவேன், அதுக்கு அடுத்தது வந்து 66 போடுவேன். அப்படியே நான் வந்து நம்பராக போட்டுட்டு இருப்பேன். இது எல்லாமே ஆர்டிகல்ஸ். ஏன்னா நம்ம எலெக்ஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு ஃபுல் ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம பண்ணணும். ஆனால் இதை எல்லாத்தையுமே வந்து நான் பொறுமையாக தெளிவாக கிளியராக வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் முதல் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அடுத்து இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிளாஸ் அப்படின்றது நம்ம சும்மா வந்து ஓகே நான் எலெக்ஷனை பற்றி நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு முடிச்சிடக்கூடாது. அந்த எலெக்ஷனை பற்றி சொன்னது திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் வந்து எக்ஸாம்ஸில் வந்து நம்ம எழுத முடியும். ஓகே, சரி. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா முதல் கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ரோல் ஆஃப் த ஸ்பீக்கர் இன் கேஸ் ஆஃப் அ டைட் ஓட் இன் த லோக்சபா எலெக்ஷன். சரியா, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் நடக்குது. சரியா, அந்த லோக்சபா எலெக்ஷனில் வந்து ஓட்டு வந்து டை ஆயிடுச்சு. லோக்சபா எலெக்ஷனா லோக்சபாவுக்கு உள்ள அந்த அவைக்குள்ள வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது மக்களவை இருக்குல்ல, மக்களவையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன எலெக்ஷன் மாதிரி நடக்குது. அந்த எலெக்ஷனில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஓட்டு வந்து டை ஆயிடுச்சு. இப்போ 400 பேர் வந்து அந்த எலெக்ஷனில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா 400ல் வந்து ஓட்டு வந்து எப்படி வந்துருச்சுன்னா 200 வந்துருச்சு. அப்போ சபாநாயகரனுடைய பங்கு என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவர் வந்து என்ன போடணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஓட்ஸ் டு பிரேக் த டை. சரியா, அவர் வந்து ஓட் போடுவார். அப்போதான் ஓட் போடுவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் அந்த ஓட்டு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா காஸ்டிங் ஓட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த ஓட்டு பேர் தான் என்னவென்று அழைப்பார்கள் அப்படின்னா காஸ்டிங் ஓட். காஸ்டிங் ஓட்னா டை ஆனால் மட்டும். சரியா, இப்போ வந்து ஓட்டு போடுறப்ப வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா டை ஆயிரும். இப்போ வந்து 400 பேர் இருக்கிறாங்கன்னா 200 போடுவாங்க. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வின்னானது யாருன்னே தெரியாது. அப்போ அந்த ஒரு நேரத்தில் மட்டும்தான் சபாநாயகர் வந்து ஓட்டு போடுவார். மற்ற நேரத்துலலாம் வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ஸோ இது வந்து காஸ்டிங் ஓட்டு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து வேற இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம லோக்சபாவை பற்றி நான் சொல்லியிருந்தேன். லோக்சபா வந்து எந்த ஆர்டிக்கல்ல லோக்சபாவை பற்றி பேசுறாங்கன்னா ஆர்டிக்கல் 79ல் லோக்சபாவை பற்றி பேசுறாங்க. ரைட்டா, லோக்சபாவினுடைய ஸ்ட்ரென்த் இதை நம்ம பார்க்கவே இல்லை, நான் இந்த இதில் சொல்றேன். லோக்சபாவினுடைய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா லோக்சபாவினுடைய மேக்சிமம் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 552 இருந்துச்சு. 552 இருந்துச்சு. அந்த 552 வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 3 பிரிக்கிறாங்க. அதாவது 530, 20, 2 அப்படின்ட்டு. இந்த 530 வந்து ஸ்டேட்ஸ் மாநிலங்களுக்கு, அதுக்கு அடுத்தது வந்து இந்த 20 வந்து யூனியன் பிரதேசங்களுக்கு, யூனியன் டெரிட்டரிஸ். யூனியன் டெரிட்டரிஸ். இந்த 2 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு. சரியா, ஆங்கிலோ இந்தியன்ஸ் பிரிவினருக்கு. இதில் என்ன ஒன்றுனா இந்த 2 இருக்குல்ல,
இந்த 2 சீட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் அப்படின்னா 104வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020 வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 104th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த வருஷம் அப்படின்னா 2020 இந்த ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷனை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்ட்டு கேட்டால் நம்ம வந்து என்ன எழுதணும் அப்படின்னா அது வந்து 550 தான். லோக்சபாவினுடைய மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து 550. ஆனால் இப்போ அட் ப்ரெசென்ட் எவ்வளோ சீட்டு ஃபில் ஆயிருக்குது அப்படின்னா 543 சீட்டு வந்து ஃபில் ஆயிருக்குது. ரைட்டா? கரண்ட் ஸ்ட்ரென்த் வந்து அதாவது மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து 550. இப்போ கரண்ட்டாக எவ்வளோ சீட் ஃபில் ஆயிருக்குன்னா 543 அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வேற வேற நாடுகள் கிட்ட இருந்து நம்ம வந்து வாங்கியிருந்தோம். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவினுடைய அரசியலமைப்புலேருந்து நம்ம எடுத்தது வந்து என்னன்ட்டு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுக்கப்பட்டது வந்து மொத்தம் ஒரு 3. ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு 3 விஷயத்த எடுத்திருக்கோம். நான் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் இந்த 2 வீடியோலையே. ஸோ ஒன்று வந்து என்னென்னா ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ஃப்ரீடம் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து கன்கரண்ட் லிஸ்ட். அதுக்கப்புறம் வந்து ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் போத் ஹவுசஸ். ஒரு மசோதா வந்து பாஸ் ஆகலை அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங், மக்களவை மாநிலங்களவை ரெண்டுத்தையும் உட்கார வைப்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜாயிண்ட் சிட்டிங்கை பொறுத்தவரைக்கும் ஜாயிண்ட் சிட்டிங் எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 108 சொல்லியிருக்காங்க. ஜாயிண்ட் சிட்டிங்கை தலைமை தாங்கிறது யாருன்னா ஸ்பீக்கர் இல்லை அப்படின்னா டெப்யூட்டி ஸ்பீக்கரும் இல்லை அப்படின்னா டெப்யூட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. சேர்மன் வந்து தலைமை தாங்க மாட்டாரு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஜாயிண்ட் சிட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இது வரைக்கும் எத்தனை தடவை வந்து ஜாயிண்ட் சிட்டிங் நடந்திருக்குதுன்னா 3 தடவை தான் நடந்திருக்கு. இந்தியாவில் இது வரைக்கும் ஜாயிண்ட் சிட்டிங் வந்து 3 தடவை தான் நடந்திருக்கு. அது எப்பொழுதெல்லாம் 3 தடவை தான் நடந்திருக்குது. ஸோ அது எப்பெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961, 1978, அதுக்கடுத்து 2002. ஸோ இந்த 3 தடவை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாயிண்ட் சிட்டிங் வந்து நடந்திருக்குது. 1961 டவுரினா வரதட்சணை. சரியா? அந்த வரதட்சணையை வந்து ஒழிக்கிறதுக்கான மசோதாவை வந்து பாஸ் பண்றதுக்கு ஒரு தடவை ஜாயிண்ட் சிட்டிங் வந்து நடந்திருக்கு. மக்களவை மாநிலங்களை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அதை ஒண்ணா உட்காந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் பில். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ரிப்பீல், அதாவது இதை வந்து ரத்து செய்யறதுக்காக. சரியா? இது வந்து ரிப்பீல் ரத்து செய்யறதுக்காக இந்த மசோதாவை பாஸ் பண்ணது. அடுத்து பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் பில், போட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் பில், போட்டா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுக்காக தான் வந்து ஜாயிண்ட் சிட்டிங் வந்து 3 தடவை வந்து சேர்ந்துருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட் சிட்டிங் வந்து ஸ்டேட்ஸுக்கு வந்து, அதாவது ஒரு மாநிலத்துக்கு வந்து செல்லுமா அப்படின்ட்டு கேட்டால் ஸ்டேட்ஸுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா செல்லாது. ஸ்டேட்ஸ் வந்து ஜாயிண்ட் சிட்டிங் வந்து வைக்க முடியாது. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து ஒன்றா உட்கார வைக்க முடியாது. ஓகே. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து இந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, இது வந்து எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 143. சரியா? அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிக்கல் 143. இதுல என்ன ஒன்று ஆப்ஷன்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸும் இருக்கு, ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் போத் ஹவுசஸ், ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸும் இருக்கு. அந்த 2 ஹவுசஸ் வந்து எது அப்படின்னா அது வந்து லோக்சபா மற்றும் ராஜ்யசபா. ஆன்சர் வந்து சூட்டபிளான ஆப்ஷன் வந்து இதுதான், ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். நீங்க கரெக்ட், அதாவது டிக் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து இது பண்ணிடலாம். சரியா? அந்த கொஸ்டின் வந்து பார்த்துட்டிங்கன்னா சேலஞ்ச் பண்ணலாம். ஏன்னா அந்த கொஸ்டின்ல வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. அந்த 2 ஆப்ஷனுமே ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். சரியா? ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் போத் ஹவுசஸ், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. சரி, இப்போ ஜாயிண்ட் சிட்டிங்
இந்த ஜாயிண்ட் சிட்டிங் நம்ம ஏன்னா இப்போ ஒரு மசோதா இருக்கும், அந்த மசோதா வந்து வேற வேற மெஜாரிட்டியில பாஸ் ஆகும். இப்போ ஜாயிண்ட் சிட்டிங்ல உட்கார வச்சா அந்த மசோதா வந்து எந்த மெஜாரிட்டியில பாஸ் ஆகும்னா சிம்பிள் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டினா என்னது? ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேர்ல சிம்பிள் மெஜாரிட்டி எவ்வளோ அப்படின்னா 6, அவ்வளவுதான். பாதி வந்து 5, அதுக்கு ஒன்று ஆட் பண்ணோம்னா 6, அவ்வளவுதான் சிம்பிள் மெஜாரிட்டி. ஜாயிண்ட் சிட்டிங்னா சிம்பிள் மெஜாரிட்டியில தான் பாஸ் பண்ணணும். இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வித் ஸ்ட்ராங் சென்டர், இதை நம்ம எப்படி வச்சுக்கலாம்? சென்டர், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வித் ஸ்ட்ராங் சென்டர். சி ஃபார் கனடா. சி ஃபார் கனடா. கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டது. கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகே. ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. நான் இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து 360 டிகிரி அப்படின்ட்டு சொன்னேன். நம்ம இந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினை கேட்கறது, அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கொஸ்டினை கேட்கலாம், அடுத்து இதை கேட்கலாம், அடுத்து இதை கேட்கலாம், அடுத்து இதை கேட்கலாம், அப்போ அடுத்து இதை கேட்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுல இருந்தே தான் கொஸ்டின்ஸ் வந்து வரும். ரைட்டா? அடுத்தது இந்த கொஸ்டின் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் வந்து எந்த ஒரு அமைச்சகத்துக்கு கீழே இருக்குது? ஏன்னா இது வந்து ஆப்ஷன் எலிமினேட்டும் பண்ண முடியாது. சரியா? நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் வந்து எந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்குதுன்னா ஆன்சர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே இருக்குது. அடுத்த கேள்வி. அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா விச் ஆர்டிகல் ரிலேட்டடா கேட்டிருக்கிறாங்க. ஓகே. எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன். ரைட்டா? ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரத்தின் அளவை பற்றி விவாதிக்கும் ஆர்டிக்கல். சரியா? எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா ஆர்டிக்கல் 73. இதுக்கான ஆன்சர் வந்து ஆர்டிக்கல் 73 தான் வந்து இதை பத்தி ஃபுல்லா சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த 78 இருக்குல்ல, 78 வந்து பிரைம் மினிஸ்டருடைய டியூட்டிஸை பத்தி சொல்லுது. 78 டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். ரைட்டா? சரி. இப்ப நம்ம வந்து இந்த ஆர்டிக்கல் 52 வந்து எதை பத்தி பேசுதுன்னா பிரசிடென்ட்டை பத்தி. பிரசிடென்ட். சரி. அதாவது இந்தியாவுக்கு வந்து பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஒருத்தவங்க வேணும் அப்படின்றத பத்தி பேசுறது 52. இந்த 75 இருக்குல்ல, 75க்கு கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 6 விஷயம் இருக்குது. 6 விஷயம். அதாவது 1, 2, 3. அதாவது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா 75 கிளாஸ் 1, 75 கிளாஸ் 2, 75 கிளாஸ் 3, 75 கிளாஸ் 4, அடுத்தது 75 கிளாஸ் 5, 75 கிளாஸ் 6 அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி. இந்த 75 கிளாஸ் 1 இருக்குல்ல, இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆர்டிக்கலுக்கு கீழே ஸோ பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டரையும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது அமைச்சரவை குழு, இதை வந்து அப்பாயிண்ட் பண்றது யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்களெல்லாம் வந்து நீங்க வந்து அமைச்சர்களா வந்து நீங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு பரிந்துரைப்பாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? இந்த 75 கிளாஸ் 2 வந்து எதை பத்தி பேசுதுன்னா டேர்ம். சரியா? டேர்மை பத்தி பேசுது. யாருடைய டேர்ம் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சர்களுடைய பதவிக்காலத்தை பத்தி பேசுது. அவங்களுடைய டேர்ம் வந்து என்ன அப்படின்னா பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட். நான் ஆல்ரெடி பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னேன். கவர்னருக்கு வந்து நான் பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதாவது கவர்னர் வந்து கவர்னர் பதவியில இருந்து தூக்குறதுக்கான பவர் வந்து யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்குது. அதுதான் பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து 75 கிளாஸ் ஓகே சாரி, இதுல வந்து 75 கிளாஸ் 3 வந்து மிஸ் ஆயிடுச்சு. 75 கிளாஸ் 3. சரி. இந்த 3ல வந்து என்னன்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து யாருக்கு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா ஒட்டுமொத்தமா எதுக்கு ரெஸ்பான்சிபிளா லோக்சபா, மக்களவைக்கு தான். ஓகே. அதுக்கடுத்து 75 கிளாஸ் 4 வந்து பதவி பிரமாணத்தை பத்தி பேசுது. 75 75 கிளாஸ் 5 இது வந்து எதை பத்தி பேசுதுன்னா ஒரு லோக்சபா, சரியா, மக்களவையில இருந்தோ அல்லது மாநிலவையில இருந்தோ ஒரு உறுப்பினர் வந்து பார்த்துட்டீங்கன்னா 6 மாசத்துக்கு மேல ஒரு உறுப்பினர் வந்து மினிஸ்டர் ஆகலாம், மெம்பரா இல்லைனாலும். சரியா? மெம்பரா இல்லைனாலுமே வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா மினிஸ்டர் ஆகலாம்.
ஆனா அந்த உறுப்பினர் இல்லாம ஆகுறாருல, அவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா 6 மாசத்துக்குள்ள 6 மாசத்துக்குள்ள என்ன ஆகணும், உறுப்பினர் ஆயிருக்கணும். இன்கேஸ் உறுப்பினர் ஆகல அப்படின்னா அந்த மினிஸ்டர் பதவி போயிரும் அப்படின்ட்டு சொல்றாங்க. உறுப்பினர் ஆகல அப்படின்னா அந்த மினிஸ்டர் பதவி வந்து போயிரும் அப்படின்ட்டு சொல்றாங்க. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? நீங்க வந்து அதாவது ஒரு மக்களவையிலேயோ இல்ல மாநிலங்களவையிலேயோ வந்து உறுப்பினர் அல்லாதவர்களும் வந்து அமைச்சர் ஆகலாம், அதாவது மத்திய அமைச்சர் ஆகலாம். ஆனா மத்திய அமைச்சர் ஆகி 6 மாசத்துக்குள்ள என்ன ஆயிருக்கணும், உறுப்பினர் ஆயிருக்கணும், மக்களவையிலயோ இல்ல அல்லது மாநிலங்களவையிலயோ. இன்கேஸ் உறுப்பினர் ஆகல அப்படின்னா 6 மாசத்துக்கு மேல உறுப்பினர் ஆகாம இருந்தா அந்த அமைச்சர் பதவி போயிரும் அப்படின்ட்டு சொல்றதுதான் 75 கிளாஸ் 5. அடுத்த 75 கிளாஸ் 6 வந்து எது சொல்லுதுன்னா சேலரி மற்றும் அலவன்சஸ், சேலரியை பத்தி பேசுது, அலவன்சஸ். ஸோ சேலரி எல்லாத்தையும் முடிவு பண்றது வந்து யார் அப்படின்னா பார்லிமெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுதான் வந்து 75 1 to 6 வரைக்கும் சொல்லப்படுது. ஓகே. ஸோ நம்ம பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் வந்து எந்த ஆர்டிக்கல்ல பார்த்தோம், ஆர்டிக்கல் 54 பார்த்தோம். அதனுடைய மேனர் எந்த முறையில நடக்கணும்ன்றது 55 இருக்குது. 54 எலெக்ஷன், 55 வந்து மேனர் ஆஃப் எலெக்ஷன். ஓகே. ஸோ இவங்க எடுக்கேட்டினுடைய ஃபேவரட்டான ஒரு டாபிக் வந்து வந்துருச்சு. என்னது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பாரதிய சக்ஷ்ய அபிதினியம், பெரிய அதிநியம். ஏன்னா இதையே நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம்ல, பாரதிய சக்ஷ்யா, அதுக்கடுத்து பாரதிய நகரிக் சக்யா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சம்ஹிதா, இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ அதில் வந்து பாரதிய சக்ஷ்ய அதிநியம் அப்படின்ற ஒன்று இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணது. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பாருங்க, இந்த ஒரு விஷயத்துக்கு கீழே வந்து எது வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்றதான் கேட்குறாங்க. இந்த விஷயத்துக்கு கீழே, இந்த ஒரு சட்டத்துக்கு கீழே எது நாட் அப்ளிகபிள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, இதில் பாருங்க, ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் சிவில் ஜட்ஜி கோர்ட்டு. இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு கொஸ்டின் வந்து டஃப்பான கொஸ்டின் தான். இந்த ஒரு கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். இதுக்கான ஆன்சர் வந்து அஃபிடவிட்ஸ் சப்மிட்டட் பிஃபோர் கோர்ட் ஆஃபீஸர், ரைட்டா? ஸோ அஃபிடவிட்ஸ், ஏன்னா இது வந்து இதுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு கோர்ட் ஆஃபீஸருக்கு முன்னாடி சப்மிட் பண்ண ஒரு பிரமாண பத்திரங்கள் வந்து இதில் செல்லுபடி ஆகாது அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த சட்டத்துக்கு கீழே. இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து டஃப்பான கொஸ்டின் தான், டஃப். ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, இது ரொம்ப ஈஸி தான் நம்மளுக்கு. ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட் நான் வந்து நிறைய டைம் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த 2 வீடியோலயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ லிஸ்ட் அப்படின்னால எத்தனாவது அட்டவணை அப்படின்னா 7th ஸ்கெடியூல் தான். 7th ஸ்கெடியூலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 வகையான லிஸ்ட் இருக்குது. என்னதுன்னா யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு. யூனியன் லிஸ்ட் 97 இருந்துச்சு, இப்போ எவ்வளோ ஆயிருக்குன்னா 100 ஆயிருக்குது. ஸ்டேட் லிஸ்ட் 66 இருந்துச்சு, இப்போ எவ்வளோ ஆயிருக்குது அப்படின்னா 61 ஆயிருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட் 47 இருந்துச்சு, இப்போ எவ்வளோ ஆயிருக்குதுன்னா 52 ஆயிருக்குது. சரியா, 52. ஸோ அந்த கன்கரண்ட் லிஸ்ட் 47லேருந்து 52 ஆனது வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் ஒரு 5 விஷயத்தை வந்து சேர்த்துருக்குறாங்க. சரியா, 5 விஷயத்த வந்து சேர்த்துருக்குறாங்க. ஸோ அந்த 5 விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அது தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், ரைட்டா? ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஷார்ட்டாக எழுதுறேன், ஏன்னா ஆல்ரெடி ஃபுல்லாக எழுதிட்டேன், ரைட்டா? எஜுகேஷன் சேர்த்துருக்குறாங்க, அதுக்கடுத்து வந்து ஃபாரஸ்ட் சேர்த்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் சேர்த்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்டு அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இதை சேர்த்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்துருக்குறாங்க, ரைட்டா? ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல. இது வந்து எப்பொழுது சேர்த்தாங்க அப்படின்னா 42வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் சேர்க்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். சரி, இப்போ வந்து இந்த ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குல்ல, இப்போ ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கீழே வரும், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் வந்து இதில் சொல்கிறேன், ரைட்டா? ஸோ எதெல்லாம் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டு கீழே வரும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போலீஸ், அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் ஹெல்த், அதுக்கப்புறம் பப்ளிக் ஆர்டர், அதுக்கப்புறம் பிரிசன். ஸோ இது எல்லாமே வந்து எதில் வரும்னா இந்த மாதிரி எக்ஸாம்பிள், இதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட் வரும். அதுக்கடுத்து இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல வரக்கூடிய ஒரு சில முக்கியமானது,
கன்கரண்ட்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கன்கரண்ட்னா ஸ்டேட்டும் சட்டம் போடலாம், சென்ட்ரலும் சட்டம் போடலாம். ஆனா யாருடைய இது வந்து அங்க வந்து மெயின் பவரா இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் தான். ஒரே விஷயத்துக்கு கீழே சட்டம் போட்டால் கன்கரண்ட் லிஸ்ட் கீழே வந்து எக்ஸாம்பிள்ஸ் எதெல்லாம் அப்படின்னா ஃபேமிலி ரிலேட்டடான மேட்டர்ஸ், ஃபேமிலி மேட்டர்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த இந்த அஞ்சுமே எஜுகேஷன், ஃபாரஸ்ட், இந்த அஞ்சு எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், ஃபேமிலி மேட்டர்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து ட்ரேட் யூனியன்ஸ் வந்து இருக்குது. டைவர்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும், ட்ரேட் யூனியன்ஸ். ஓகே, இந்த மாதிரி எல்லாமே கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. சென்ட்ரல் லிஸ்ட்டில் வந்து டிஃபென்ஸ், ஃபினான்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். சரி, இப்போ வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்க. ஓகே, லேண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் இது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டை ஃபாலோ ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க. கரெக்ட் தான். ஏன்னா லேண்டும் அக்ரிகல்ச்சரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் ஃபாலோ ஆகுது. ஏன்னா விவசாயம் ரிலேட்டடாக வந்து ஒரு மாநிலமும் அவங்கவுங்க வந்து நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வராங்கல்ல, ஸோ ஃபாலோ ஆகும் தான். அடுத்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து மேரேஜ் லாஸ் எல்லாமே வந்து போகுமா வருமானு கேட்குறாங்க. இதுவுமே கரெக்ட் தான், ஏன்னா ஃபேமிலி மேட்டர்ஸ். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 and 2 போத் ஆர் கரெக்ட். அடுத்தது இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப பெருசு. ஆனா வந்து இந்த கொஸ்டின் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த கொஸ்டினை நம்ம இந்த ஒரு சட்டம்லாம் இதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டோம். பட் ஆனால் ரொம்ப ஈஸி தான். அதாவது இந்த எலிமினேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணா இங்கே பாருங்க, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2021, அதாவது மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் இருந்துச்சு. அதை வந்து 2021 கொஞ்சம் திருத்தம் செஞ்சாங்க. ஸோ அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் வந்து சட்டப்பூர்வ கருக்கலைப்பு கட்டமைப்பை எவ்வாறு நீட்டித்தது அப்படின்றதான் கேட்டிருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டினை ஒரு 2 செகண்ட்ல எப்படி நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வரலாம்னா, ஒன்லி எக்ஸ்ட்ரீம் வார்த்தை கேன்சல் பண்ணிடலாம். சோல்லினா அது மட்டும் கேன்சல் பண்ணிடலாம். ஆல் எக்ஸ்ட்ரீம் வார்த்தை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஆப்ஷன் எதில் வந்து நிற்போம் அப்படின்னா ஏல தான் வந்து நிற்போம். ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலாக டஃப்பான கொஸ்டினுடைய கேட்டகரியில் தான் வரும். ஆனால் நம்ம ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, the new criminal law aim to replace British era law with a focus on what? சரி, இப்போ புதுசாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதே தான். நம்மளுக்கு வந்து இந்தியன் பீனல் கோட், அதுக்கப்புறம் வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதுக்கப்புறம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இது எல்லாமே வந்து புதுசாக வந்து 3 சட்டங்களாக மாறுச்சுல. பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்ற மாதிரி 3 சட்டங்களும் மாறிச்சுல. அது வந்து எதுக்காக, அது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்ட்டு கேட்குறாங்க. பொலிட்டிக்கல் அட்வான்டேஜாக கிடையாது, அரசியல் நன்மைகள் இதெல்லாம் கிடையவே கிடையாது, ரிலீஜியஸ் கவர்னன்ஸ் கிடையவே கிடையாது, கார்பரேட் லாஸ் கிடையவே கிடையாது. இது எல்லாம் எதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்டிஸ், நீதி வழங்குதல் மற்றும் குடிமக்களின் உரிமைகள், அதுக்காக தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொண்டு வந்தாங்க. ரைட்டா? இதெல்லாம் ஒரு காமன் சென்ஸ் பேசிக்கான ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஓகே, அடுத்தது சேம் பாரதிய சக்ஷ்ய அதிநியம் 2023. ஸோ இதில் வந்து பாருங்க, இது ஆக்சுவலாக வந்து இந்த கொஸ்டின் வந்து ஓகே, இந்த கொஸ்டினுமே வந்து டஃப்பான ஒரு கேட்டகரி தான். பட் ஆனால் இதை வந்து எப்படி நம்ம சிம்பிளாக ஒரு ஆன்சர் வந்து வாசிச்சு பார்த்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறது எப்படின்னு பாருங்க. அப்போ இது வந்து நம்மளுக்கு தெரியும், இது வந்து இந்த பாரதிய சக்ஷ்ய அதிநியம் அப்படின்றது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இருக்குல்ல, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்தது தான் அப்படின்ட்டு. சரி, அப்போ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அப்போ ஆதாரம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு தெளிவான ஆதாரமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து வேணும். அப்போ இங்கே பாருங்க, ஆதாரங்கள் எப்படியெல்லாம் ஆதாரம் இருக்கு பாருங்க. அதாவது டைப்டு காப்பி ஆஃப் த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை அப்படியே டைப் பண்ண அந்த ஆதாரத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து ஹேண்ட் ரிட்டன் சம்மரி ப்ரிப்பேர்டு லேட்டர், அதாவது நம்ம கையால் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆதாரமாக எடுத்துக்கவே முடியாது. அதுக்கு அடுத்து வரும் ஃபோட்டோ காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் சைன்டு பை அ கிளர்க்கு. ஸோ கிளர்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோட்டோ காப்பி, அதாவது இந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ண ஏற்றுக்கணும். அது கிளர்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா லோ லெவல் போஸ்ட்டில் இருக்கிறவங்க, ஆஃபீஸர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சைன் பண்ணணும். ஸோ இதையுமே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் ஒரே ஒரு இதில் தான் வந்து நிற்போம், கவுண்டர் பார்ட் டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட்டட் பை ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ் அப்படின்ட்டு. ரைட்டா? அது ஏதோ ஒரு தரப்பினரால் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொண்டு வரப்பட்ட ஆவணமாக இருக்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் டஃப்பான கேட்டகரி தான். பட் ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் வாசித்து பார்த்து கரெக்டாக நம்ம வந்து எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்துடும். ரைட்டா? ஸோ அதனால தான் வந்து நான் இந்த ஒரு கொஸ்டினை எதில் போட்டு விட்றேன் அப்படின்னா டஃப்பான கேட்டகரியில் நான் போட்டு விட்டுறேன். ரைட்டா? சரி, ஓகே. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா
அடுத்த ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேயா? தேங்க்யூ.